ஒரு அழகான குழந்தை தனது அறையில் விளையாடுகிறது. அவளுக்கு ஒரு அழகான பொம்மை இருந்தது. அந்த பொம்மை பேசும் பொம்மை. பொம்மை திடீரென்று உயிர் பெற்று எழுகிறது. அது பேச ஆரம்பித்தது. பொம்மை வீட்டை சுற்றிப் பார்க்கிறது. அந்த பொம்மைக்கு உலகம் புதிதாக இருந்தது. பொம்மை ஒரு தொலைந்த பொம்மையை பார்க்கிறது. அந்த பொம்மைக்கு யாரும் இல்லை. பேசும் பொம்மை தொலைந்த பொம்மைக்கு உதவி செய்ய முடிவு செய்கிறது. பேசும் பொம்மைக்கு அந்த பொம்மையின் மீது இரக்கம் வந்தது. அதற்கு உதவி செய்ய முடிவு செய்தது. பேசும் பொம்மை தொலைந்த பொம்மையுடன் பயணம் செய்கிறது. அவை பல இடங்களுக்குச் சென்றன. பேசும் பொம்மை தொலைந்த பொம்மையின் உரிமையாளரை கண்டுபிடிக்கிறது. தொலைந்த பொம்மை மகிழ்ச்சியாக இருந்தது. பேசும் பொம்மை குழந்தையுடன் மீண்டும் இணைகிறது. இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். குழந்தைகள் அனைவரும் நண்பர்களாக இருக்க வேண்டும். இந்தக் கதையிலிருந்து நாம் அனைவரும் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம்.